இந்த விசேஷமான நாளிலும் நம் இந்திய தேசத்தில் வேதாகமம் அச்சிடுவதற்கும் மொழிபெயர்ப்பதற்கும் பாடுபட்டு பல முயற்சிகள் எடுத்த அருமை மிஷனரி பர்திலோமேயு சீகன் பால்குவை குறித்து கவனிக்கப் போகிறோம். 1706 டென்மார்க் மன்னர் ஃப்ரெட்ரிக் சீகன் பால்குவை இந்தியாவில் இருக்கும் தன் நாட்டை சார்ந்த தன் மக்களுக்கு ஆலயத்தில் போதகராய் இருக்கும்படிக்கு அனுப்பினார். தரங்கம்பாடிக்கு வந்து சேர்ந்த அவர் ஆலயத்தில் போதிப்பதை தன் கடமையாக கொண்டிருந்த போதிலும் தன் பணியில் பெரும் திருப்தி அடையவில்லை. காரணம், இங்கிருக்கும் தமிழர்களின் அவல நிலையையும் பழக்க வழக்கங்களையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு மிகுந்த வேதனை அடைந்தார். தமிழர்களுக்கு தான் ஏதாவது செய்ய கடன்பட்டிருக்கிறதாய் உணர்ந்தார். தன் வாழ்க்கையை மாற்றிய பரிசுத்த வேதாகமம் தமிழர்களின் வாழ்க்கை முறையையும் மாற்ற போதுமானதென்று நம்பி மிக பெரிய சவாலான பரிசுத்த வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு தனக்கு மீந்திருந்த நேரங்களை அர்ப்பணித்தார். தனக்கு தெரிந்த தமிழ் பண்டிதர் ஒருவரிடத்திலிருந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டார். 5000க்கும் அதிகமான தமிழ் வார்த்தைகளை மனனமும் செய்தார். வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு பலவிதமான தடைகள், எதிர்ப்புகள், சிறைவாசங்கள் வந்தாலும் அவைகளின் மத்தியிலும் உறுதியாய் நின்று வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இந்தியாவிலேயே நின்று வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு அவர் கொடுத்த விலைக்கிரயம் மிகவும் பெரியது. ஆம், வெயிலின் தாக்கத்தினால் தன் மனைவியை சாக கொடுத்த போதிலும் பின்வாங்கவில்லை. தன் நாட்டிற்கு போக யோசித்ததே இல்லை. 13 ஆண்டுகளே இந்தியாவில் இருந்த சீகன் பால்கு தன் தீர்மானமான வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்த்து தமிழர்களின் கைகளில் கொடுத்துவிட்ட பின்புதான் தன் மனைவியைப் போலவே வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் இந்தியாவிலே தன் ஜீவனை தான் நேசித்து சேவித்த தேவனுக்கென்று விட்டார். இன்று என் வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு தேவன் சீகன் பால்குவின் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தை மொழிபெயர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்திய உன்னத பாத்திரமான சீகன் பால்கு அறிவில் எப்படிப்பட்டவர் என்றால், தன் பள்ளி பருவத்தில் தன் ஆசிரியர்களிடமிருந்து அவர் பெற்ற பட்டம் அறிவிலும் சரீரத்திலும் குறைவுள்ளவர். ஆம், சீகன் அறிவிலும் சரீரத்திலும் குறைவுள்ளவர். வேதாகமத்தை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு தேவன் பயன்படுத்தின நபர் அறிவில் குறைவுள்ளவர் என்பது அதிசய உண்மை. தேவன் எவரையும் பயன்படுத்த ஆயத்தம். தான் பயன்படுத்தும் நபர்களிடமிருந்து தேவன் எதிர்பார்ப்பது உறுதியான அர்ப்பணிப்பு ஒன்றே. ஆமென்.